எப்பா சிஎஸ்கே இந்த டைமாவது கப் அடிச்சிடுவீங்களா? இவ்வளோ இன்ஜுரிஸ் இவ்வளோ ஃபார்ம் அவுட்லாம் இருக்கும் போதும் ஃபர்ஸ்ட் இந்த நேத்தன் எலிஸ் ஒரு டெட் பவுலிங் ஆப்ஷனா சிஎஸ்கேக்கு இருந்த ஒரே ஒரு சொத்துனா இவர்தான். ஆனா இவனும் என்ன ஆயிட்டான், பிக் பாஸ் லீக்ல இன்ஜுரி, ஃபைனல் ஆடல. இப்போ மேட் ஹென்ரில ஜாக் ஃபோல்ஸ் கிட்ட தான் அந்த பொறுப்பு. ஜாக் ஃபோல்ஸ் வேற இந்தியாக்காரன்ஸை இந்தியாலே அடி போட்டு பிரிச்சுட்டானுங்க இந்த சூரியகுமார் யாரெல்லாம் சேர்ந்து. என்ன ராமனம் போறானுங்களா தெரியல. அடுத்து சிஎஸ்கேனால 14 கோடிக்கு வாங்கப்பட்ட பிரசாந்த் வீர், இவனுக்கு ஏதோ ஷோல்டர் இன்ஜுரி ரஞ்சி டிராஃபில ஆயிடுச்சாமா. அதனால கொஞ்சம் இன்ஜுரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பையன் ஐபிஎல்குள்ள ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னா. ரெக்கவரி ஆயிட்டு ஆடுவாராங்கிறதுலாம் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்தது சஞ்சய் சாம்சன் எங்கடா இங்கன்னு பாத்தீங்கன்னா தலையும் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்கா. நடந்து முடிஞ்ச 3 T20ல 2 T20 ஒழுங்கா ஆடல, ஒரு T20ல 24 மன வளர்ச்சியில் இருப்பான் போல. கண்ணீர் விட்டு போனவன் கண்ணு கலங்க வெளியே போனா. அதுதான் என்னன்னு தெரியலப்பா. அடிச்சிருவா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அடுத்தது ஆயுஷ் மாத்திரே அண்டர் 19 கேப்டன். தலைவன் வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்தா என்னடா கேப்டன் மாத்துங்களான்னு சொல்லிட்டு இருந்தானே. அதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் வர ஆரம்பிச்சுட்டான். என்னதான் பண்ண போறானுங்களோ இந்த சீசன்ல நான் ஆச்சு பார்த்தாலே கொஞ்சம் பதறுது.